நானும் நேத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன்டா. தளபதிக்கு இதுக்கு மேல முட்டு கொடுக்க முடியாது, அண்ணனுக்கு இதுக்கு மேல முட்டு கொடுக்க முடியாது, விஜய் அவர்களுக்கு இதுக்கு மேல முட்டு கொடுக்க முடியாது. விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் இப்ப அவரை வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியான பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருக்கானுங்க. இல்ல நான் கேட்கிறேன், அவரை நாங்க வெறுக்கிற அளவுக்கு அவர் எங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு? இல்ல நாங்க முட்டு கொடுத்து தூக்கி நிறுத்தணும் அப்படின்ற நிலைமைக்கு அவர் எங்க கொண்டு போய் விட்டுட்டாரு? மக்கள் பணத்தை ஏதாவது கொள்ளையடிச்சாரா? மக்கள் பணத்துல ஏதாவது ஊழல் பண்ணாரா? இல்ல யாரையாவது கொலை பண்ணிட்டாரா? இல்ல சின்ன குழந்தைகளை ஏதாவது ரேப் பண்ணிட்டாரா? நாங்க அவரை வெறுக்கிற அளவுக்கு, மக்கள் அவரை வெறுக்கிற அளவுக்கு அவர் எதுவுமே பண்ணலையே. ஏன்னா ஒரு தயாரிப்பு நிறுவனத்தோடைய குடும்ப திருமண நிகழ்ச்சிக்கு சக நடிகையோட போயிட்டு வந்துட்டாருப்பா. உடனே ஒட்டுமொத்த மீடியாவும் ஒட்டுமொத்த இணையதளமும் பத்திக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. இவனுக்கு என்னமோ நினைச்சிட்டு இருக்கானுங்க அவருடைய தனிப்பட்ட விஷயத்தை பத்த வச்சிட்டோம் அப்படின்னு. டேய், பத்த வச்சதே அவரு தான்டா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் தலைவா, உனக்கு இருக்கிற தைரியமும் தில்லும் கட்ஸும் திமுரும் யாருக்கும் இருக்காது. ஏன்னா ஒரு வாரமா உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை வச்சு விமர்சனம் பண்றானுங்க, கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா இந்த நிலைமையில வேற எந்த நடிகர்களா இருந்தாலும், வேற எந்த அரசியல் கட்சி தலைவர்களா இருந்தாலும் இந்த